இன்றைக்கு உங்கள் முன்பாக இந்த எக்கனாமிக் இம்பேக்ட் அனாலிசிஸ் ஆஃப் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மேனிஃபெஸ்டோஸ் ஃப்ரம் டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே அண்ட் டிவிகே இதை உங்கள் முன்னால் எனது ஆராய்ச்சி முடிவுகளை ப்ரெசன்ட் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா தமிழகம் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறது. அடுத்த 5 ஆண்டுக்கான ஒரு அரசை கட்டமைக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பில் தமிழக மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் என்று தேர்தல் அறிக்கையின் மூலம் ஒவ்வொரு கட்சியும் பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த தேர்தல் அறிக்கையை அடிப்படையாக வைத்து தேர்தல் அறிக்கை எந்த அளவிற்கு ஒரு விஷனரி தேர்தல் அறிக்கை, தொலைநோக்கு பார்வை கொண்ட தேர்தல் அறிக்கை, இந்த தேர்தல் அறிக்கை சாத்தியமான திட்டங்களை அறிவித்திருக்கிறார்களா, இல்லை இந்த திட்டங்கள் சாத்தியம் இல்லையா, திட்டங்கள் செயல்படுத்த முடியுமா முடியாதா, ப்ராக்டிக்கலா, ஃபீஸிபிளா, பாசிபிளா, இதெல்லாம் செய்ய முடியுமா என்பதை பற்றி உங்கள் அத்தனை பேருக்குமே, பொதுமக்களாகிய உங்களுக்கும், இளைஞர்களுக்கும், இளம் பெண்களுக்கும், இன்டலெக்சுவல்ஸுக்கும், பல்வேறு துறையை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு சந்தேகங்கள் இருக்கலாம். நான் கடந்த ஒரு 10-15 நாட்களாக ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையும் டீட்டெயிலாக ஆராய்ச்சி செய்து, படித்து ஆராய்ச்சி செய்து அதனுடைய எக்கனாமிக் இம்பேக்ட் எப்படி இருக்கும், என்னுடைய லாங் டேர்ம் விஷன் என்ன, இதனுடைய டோட்டல் அவுட்லே என்ன, ஃபினான்சியல் அவுட்லே என்ன, பட்ஜெட்டுக்கும் அதுக்கும் ஒத்து வருமா, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் அதுக்கும் ஒத்து வருமா என்பதை பற்றி பல்வேறு அதனுடைய வையபிலிட்டி என்ன, ஃபீஸிபிலிட்டி இருக்கா, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதனுடைய முடிவுகளை எந்த விதமான சார்புமின்றி உங்கள் மத்தியில் நான் இதை ப்ரெசன்ட் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு இருந்த 20 ஆண்டு கால அனுபவம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களோடு இணைந்து பணியாற்றி 15 மாநில சட்டமன்றங்களுக்கும் பாராளுமன்றத்திற்கும் டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் விஷன் இதை உருவாக்கிய அனுபவத்தின் காரணமாக, அடிப்படையின் காரணமாக, அந்த அனுபவத்தை கொண்டு தமிழகத்திற்கும் விஷன் 2023 என்ற திட்டத்தை உருவாக்கிய அன்றைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவரிடம் கொடுத்த அனுபவத்தின் காரணமாகவும் நான் இதுவரை உருவாக்கி கொண்டிருந்தேன். அதாவது மேனிஃபெஸ்டோ உருவாக்கி கொண்டிருந்தேன். இப்பொழுது உருவாக்கப்பட்ட மேனிஃபெஸ்டோவுக்கு அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட மேனிஃபெஸ்டோ, இது செயல்படுத்த முடியுமா முடியாதா என்ற அனாலிசிஸ், ரிசர்ச் அனாலிசிஸ். ஸோ அதை பண்ணி அதனுடைய விளைவுகளை, அதனுடைய அவுட்புட்டை உங்களுக்கு உங்கள் மத்தியில் ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. திமுக தேர்தல் அறிக்கை 2026 திராவிட மாடல் 2.0, எல்லாருக்கும் எல்லாம், எவ்ரிதிங் ஃபார் எவரி ஒன், இதுதான் அவங்களுடைய தாரக மந்திரம். திராவிட மாடல் 1.0ல சொன்னதை செய்தோம், பொருளாதாரம் 11.19% இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி அடைந்திருக்கிறது திராவிட மாடல் 1.0. மகளிர் உரிமை 1,31,00,000 பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கல்வி நலன், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அண்ட் கட்டணமில்லா விடியல் பயணம். அரசு ஊழியர்கள் தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம், தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அமலாக்கம். அதாவது இதுக்கு மட்டுமே 13,000 கோடி கார்பஸ் ஃபண்டு, 11,000 கோடி ஆனுவல் கிராண்ட் கொண்ட இந்த அரசு ஊழியர்கள் தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் செயல்படுறதுக்கு காரணம் இதுதான் காரணம். இந்த 11.190 வளர்ச்சியை அடையாவிட்டால், எடப்பாடி கவர்மெண்ட் மாதிரி 6-7% அடைந்திருந்தால் அது சாத்தியப்பட்டிருக்காது. அந்த அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் சாத்தியப்பட்டிருக்காது. திராவிட மாடல் 2.0க்கான கட்டமைப்பு சுயமரியாதை அண்டு மாநில சுயாட்சி, எல்லாருக்கும் எல்லாம் என்பது, மாநில உரிமைகள் அண்டு தமிழ் பெருமை. இந்த மாநில உரிமைகள் அண்ட் தமிழ் பெருமையில்
இன்றைக்கு ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறார் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். டீலிமிட்டேஷன் இஷ்யூவில் முதல்வர் அந்த ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் இன் ப்ரொடெக்டிங் த ரைட்ஸ் ஆஃப் சதர்ன் ஸ்டேட்ஸ், இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அவர் ஒரு மிகப்பெரிய போராட்டம். இதுவரைக்கும் 11 ஆண்டு கால வரலாற்றில், பார்லிமெண்ட் வரலாற்றில் ஒரு மசோதா தோற்கடிக்கப்பட்டது என்பது, கான்ஸ்டியூஷன் மசோதா தோற்கடிக்கப்பட்டது என்பது இந்த முறை தான். அது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்த முயற்சி. மாநில உரிமைகளுக்கு அவரது குரல் தொடர்ந்து ஒலித்து கொண்டிருக்கிறது. தமிழின் பெருமையை அது பறைசாற்றி கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஆதாரமாக இருக்கிறது. டீலிமிட்டேஷன் இஷ்யூவில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை சரித்திரம். சமரசமற்ற சமூக நீதி, மகளிர் பொருளாதார புரட்சி, வேளாண்மை அண்ட் நீர் மேலாண்மை திமுகவுடைய மேனிஃபெஸ்டோ ஃபென்டாஸ்டிக் மேனிஃபெஸ்டோ. கிட்டத்தட்ட 20,000 தடுப்பணைகளை உருவாக்குவதற்கான ஒரு மிகப்பெரிய திட்டத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு, இதுதான் எல்லாருக்கும் எல்லாம் என்ற அடிப்படை கட்டமைப்பை இதில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. மாநில சுயாட்சி, நீதியரசர் குரியன் ஜோசப் குழுவின் பரிந்துரைகள் அமலாக்கம். அது மாநில சுயாட்சிக்கு அவர் அமைத்த குழு ஒரு 10 சஜஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 10 சஜஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே மாநில சுயாட்சியினுடைய அடிப்படை தன்மை உறுதிப்படுத்தப்படும். வரி பகிர்வுகள் 50%லேருந்து 70% உயர வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்று சொல்லியிருக்காங்க. பட்டியல் மாற்றம், கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுதல், ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றும் நீட் ரத்து செய்ய வலியுறுத்தல். இது மாநில சுயாட்சிக்கான போராட்டம். தொல்லியல் அண்ட் தொழில்நுட்பம், தமிழ் மொழிக்கு செயற்கை நுண்ணறிவு, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். அப்போ எல்எல்எம் அப்படின்றது சொன்ன ஒரே தேர்தல் அறிக்கை திமுக தேர்தல் அறிக்கை தான். ஏஐன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, ஏஐ யூனிவர்சிட்டின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய அடிப்படை நியூரல் நெட்வொர்க் அண்டு எல்எல்எம் தான். அந்த அடிப்படையை அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் தமிழ் மொழிக்கு பில்டு பண்ணுவோன்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டேட்டா பேஸை, ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை கிரியேட் பண்ணி கொடுக்கும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சை உருவாக்கக்கூடிய ஏஐ முன்னெடுப்பு. அந்த முன்னெடுப்பை திமுக இன்றைக்கு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. பள்ளிகளில் ஏஐ சார்ந்த தமிழ் செயற்கை நுண்ணறிவு புத்தாக்க நிதி கொள்கை, புத்தாய்வு நிதி கொள்கை, ஒருங்கிணைந்த பண்பாட்டு ஆணையம் அன்று கீழடி ஆய்வுகளின் உலகளாவிய வெளியீடு. அதாவது கீழடி மட்டும் இல்லை, ஆதிச்சநல்லூர், இப்படி பல்வேறு அகழ்வாராய்ச்சிகளில் இன்றைக்கு ஒரு முத்திரை பதித்து கொண்டிருக்கிறது திராவிட மாடல் அரசு என்பதை இது பறைசாற்றுகிறது. அடுத்து சமரசமற்ற சமூக நீதி, அனைவருக்குமான வாய்ப்பு, கல்வி ஆதரவு, ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மாணவர்களுக்கு கல்வித்தொகை உயர்வு, அயலக உயர்கல்விக்கு சிறப்பு திட்டம். ஒரு 8 பேர் படிச்சிருந்த இடத்துல இன்றைக்கி 380 பேர் வெளிநாட்டில் எஸ்சி எஸ்டி மாணவர்கள் இன்றைக்கு பிஹெச்டிக்கு அடுத்த லெவலில் பிடிஎஃப் போஸ்ட் டாக்டர் ஃபெலோஷிப் கிட்டத்தட்ட 35 லட்சம் செலவில் படிக்கிறாங்க. அப்படின்னா அது இந்த கடந்த திமுக ஆட்சியில் அது நடந்திருக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு அடிப்படையில் உரிய பிரதிநிதித்துவம், மத்திய அரசு அது சாதிவாரி கணக்கெடுப்பு அடிப்படையில் உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு நிறுவனங்களில் 27% ஓபிசி இடஒதுக்கீடு முழுமையாக அமலாக்கம். அது செஞ்சது அதை கொண்டு வருவோம் என்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்காங்க. உரிமை என்ற பிரதிநிதித்துவத்தை பொறுத்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதியை பின்பற்றுவோம் என்று சொல்லியிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். அது நடந்துச்சுன்னா பெரிய சாதனை தான் அது. அந்த சாதனையும் திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் படைப்பார் நம்புகிறோம், பார்ப்போம். பொருளாதார ஏற்றம், ரூபாய் 20 லட்சத்திற்கு மேல் ஊதியம் பெறும் வேலைவாய்ப்புகளை பெற தனியார் நிறுவனங்களுக்கு மானியம். அப்போ 20 லட்சத்துக்கு மேல் ஊதியம் பெறும் வேலைவாய்ப்புகளை பெற தனியார் நிறுவனங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க. தொழில் தொடங்க கடன் வரம்பு 30 லட்சமாக உயர்வு. அடுத்து மகளிர் பொருளாதார புரட்சி, இல்லற முதல் தொழில் வரை இல்லத்தரசி திட்டம், மகளிர் உரிமை தொகை 1000 2,000 உயர்வு, புதிய இல்லசரை திட்டம், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க 8,000 ரூபா கூப்பன்,
கல்வி புதுமைப்பெண் திட்டம் 1000 ரூபாயிலிருந்து 1500 உயர்வு. தொழில் முனைவோர் பிணை எதுவுமின்றி 5 லட்சம் வரை தொழில் கடன். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ண போகுது இது. அது எப்படின்றத பின்னால் நான் பேசுகிறேன். 1000 புதிய குழந்தைகள் காப்பகங்கள் தொழில் நகரங்களில் அமைப்பு. 5000 பெண்களுக்கு வாகன பயிற்சி கொடுக்குறாங்க. அடுத்து வேளாண்மை 2.0, லாபகரமான நவீன விவசாயம், முதலீடு அண்ட் விதைப்பு. நெல் கொள்முதல் விலை 3500 குவிண்டாலுக்கு, கரும்புக்கு 4500 ரூபா, 50 லட்சம் ஹெக்டாராக சாகுபடி பரப்பு உயர்வு. இது வந்து ஒரு பெரிய சாதனைக்கு நோக்கி செல்லும். நவீன தொழில்நுட்பம், புதிய இலவச மின்சார பம்புகள் மீட்டர் இல்லாமல். இந்த மீட்டர் இல்லாமல் கொடுக்குறது தான் ஒரு கொஞ்சம் உறுத்துது. மீட்டரோடு கொடுத்தா நல்லது, ஆனால் மீட்டர் இல்லாமல் கொடுக்கறது அது ஒரு சின்ன சிக்கலை உருவாக்கும். குறைந்த வாடகையில் ட்ரோன் தொழில்நுட்பம், அது நல்ல ட்ரோன் தொழில்நுட்பம் இன்றைக்கு வந்து தமிழகம்தான் அதற்கு முன்னோடியாக இருக்கிறது. அதில் வந்து விவசாயத்திற்கு ட்ரோன் பயன்பாடு மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் பயன்பெற்று வருகிறது. 5000 சூரிய சக்தி பம்புகள். பாதுகாப்பு சந்தை, அதிக ஈரப்பதம் உள்ள நெல்லை பாதுகாக்க நவீன தானிய சேமிப்பு கிடங்குகள். சொல்லி பார்த்தாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. அதனால் சைலோ ஸ்டோரேஜ் நாங்களே உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டெல்டா மற்றும் பிற மாவட்டங்களில் புதிய வேளாண் தொழில் பூங்காக்கள் உருவாக்கப்படும் சொல்லியிருக்கு. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா நீலத்தங்கம் 2056க்கான நீர் பாதுகாப்பு திட்டம். தமிழ்நாடு நீர் பாதுகாப்பு செயல் திட்டம் 2056. அடுத்த 30 ஆண்டுகளுக்கான குடிநீர் மற்றும் மேலாண்மை தேவை பூர்த்தி செய்ய கட்டமைப்பு. இப்போ 30 இயர்ஸ் பிளான் நீர் மேலாண்மையில் ஒரு 30 ஆண்டுகளுக்கான பிளானை வந்து திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை கொடுக்குது. கிட்டத்தட்ட 20,000 நீர்நிலைகள், ஏரிகள், குளங்கள் தூர்வாரி கரைகள் பலப்படுத்தப்படும். புதிய நீர்த்தேக்கங்கள், குடிநீர் தட்டுப்பாடு இல்லா விநியோகத்தை உறுதி செய்ய புதிய பெரிய நீர்த்தேக்கங்கள் உருவாக்கப்படும். புதிய கட்டமைப்புகள், மேற்கு கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் 1000 மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள். இது மிகப்பெரிய இந்த புதிய கட்டமைப்புகள், இந்த 1000 மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் வந்து இன்ஜெக்ஷன் போர்வெல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக வந்து மாறும். நாம் தமிழர் அறிக்கையும் திமுக அறிக்கையும் ஒன்று காம்படிட்டிவாக இருக்குது இந்த நீர் மேலாண்மையில். கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நலம் காக்கும் தமிழ்நாடு, உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம், விரிவான காப்பீடு, மருத்துவ காப்பீடு 5 லட்சம் 10 லட்சமாக உயர்வு, வருமான வரம்பு 5 லட்சமாக நீடிப்பு, புற்றுநோய் தடுப்பு 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் 100% இலவச HPV தடுப்பூசி, உயர் சிகிச்சை மையங்கள் 11 மாவட்டங்களில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அதிநவீன புற்றுநோய் சிகிச்சை வசதிகள், மண்டல அளவில் செயற்கை கருத்தரிப்பு மையங்கள், ஒருங்கிணைந்த மனநல மேம்பாட்டு மையங்கள், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு அமைக்கிறாங்க, மனநலத்திற்கு. ஸோ அனைத்து நலங்களையும் கவனத்தில் கொள்கிறது இந்த அறிக்கை. முதியோர், விளிம்புநிலை மக்களின் அரண். முதியோர் அவங்களுக்கு 2000 ரூபா, 1200 2000 ரூபா உயர்வு. அன்புச்சோலை திட்டம் மாநிலம் முழுவதும் விரிவு. அன்புச்சோலை திட்டம் ஒரு மிகப்பெரிய திட்டம். அந்த அன்புச்சோலை திட்டம் வந்து அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டத்திலிருந்து அன்புச்சோலை திட்டம், முதியவர்களுக்கான திட்டம் வந்து என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான திட்டம். அந்த திட்டத்தை மாநிலம் முழுவதுக்கும் அது எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகை 1500 2500 கடும் குறைபாடு உள்ளவர்களுக்கு 4000 நவீன கருவிகளுக்கு 250 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. பெரிய வாய்ப்பு. திருநங்கை சமூகத்தினருக்கு அனைத்து மாவட்டங்களிலும் ஆட்சியர் தலைமையில் திருநங்கையர் நல்வாழ்வு குழு அமைப்பு. குழந்தைகள் பாதுகாப்புக்கான சிறப்பு திட்டம் 0 ட்ராப் அவுட் மாநிலமாக மாற்றுதல். 1098 உதவி எண் உலகத்தரத்திற்கு உயர்வு. இதெல்லாம் வந்து அடுத்து இளைஞர் நலன், இளைஞர் மேம்பாடு என்ற தொழிலாளர் பாதுகாப்பு, அனைத்து சட்டமன்ற தொழில்களிலும் முதல்வர் படைப்பகம், கோவொர்க்கிங் ஸ்பேசஸ், ஸ்டார்ட் அப் கைடன்ஸ், லைப்ரரி. இது வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சி தான். இது கோவொர்க்கிங் ஸ்பேஸு, ஸ்டார்ட் அப் கைடன்ஸு, லைப்ரரி அனைத்து சட்டமன்ற தொழிலையும் கொண்டாடுறாரு. அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இனோவேஷன் ஈகோசிஸ்டத்தை, ஒரு இண்டஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டத்தை, என்டர்பிரனரியல் ஈகோசிஸ்டத்தை கிரியேட் பண்ணுவதற்கான அடிப்படையாக இது இருக்கும். அடுத்து UPSC SSC தேர்வுகளுக்கு அதிநவீன போட்டித் தேர்வு பயிற்சி மையங்கள்,
தொழிலாளருக்கு அமைப்பு சாரா தொழிலாளர் ஓய்வூதியம் 1200 2000 உயர்வு, உப்பள தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணம் 8000 உயர்வு, 5 லட்சம் கட்டுமான தொழிலாளருக்கு நவீன தொழில் பயிற்சி திறன் பயிற்சி கொடுக்குறாரு. இது ஒரு பெரிய ஒரு திட்டம் தான். உலக தமிழர் என்ற இலங்கை தமிழர்களின் நலன், அயலக தமிழருக்கு கேரளா மாதிரி, அதாவது நோர்கா ரூட்ஸ் என்ற கேரளா மாதிரியில் அயலக தமிழக நலத்துறை சேவைகளை விரிவுபடுத்துதல், வெளிநாட்டில் உயிரிழக்கும் தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு தொழில் கடன், 4 பன்னாட்டு விமான நிலையங்களில் என்ஆர்டி உதவி மையங்களை கொண்டாடுறாங்க. 40 ஆண்டுகளாக வாழும் இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வலியுறுத்தல். ஆப்கானிஸ்தான்லேருந்து வர்றவன், நேபாளிலேருந்து வர்றவன் எல்லாம் இந்துக்களுக்கு குடியுரிமை. ஆனால் இலங்கையிலேருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கு குடியுரிமை இல்லை. ஏன்னா அவர்கள் தமிழர்கள். தாயம் திரும்பியவர்களுக்கான குடியிருப்பு திட்டங்கள், இலங்கை தமிழர்களின் அரசியல் மற்றும் சமூக உரிமைகளுக்கான ராஜேந்திர நகர்வுகள், இதெல்லாம் ஒரு முக்கியமான இலங்கை தமிழர்களுக்கான நலனுக்கு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான திட்டங்களை சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒப்பீட்டு பார்வை. திராவிட மாடல் 1.0 to திராவிட மாடல் 2.0, மகளிர் உரிமை 1000 2000, இல்லத்தரசி திட்டம் புதிய திட்டம் 8000 ரூபா வீட்டு கூப்பன், மருத்துவ காப்பீடு 5 லட்சம் 10 லட்சமாக உயருது, முதியோர் ஓய்வு 1200 2000 போகுது, புதுமை பெண் திட்டம் 1000 1500 ஆகுது, நெல் கொள்முதல் 2500 ரூபா 3500 ரூபா மாறுது, பெண்களுக்கான தொழில் கடன் வட்டி மானியம் 5 லட்சம் பிணை இல்லாமல் போகுது. எல்லாருக்கும் எல்லாம் ஒரு முழுமையான ஆட்சி முறை, மாநில சுயாட்சி, மொழி பாதுகாப்பு, நிதி உரிமை, குடும்பம், மகளிர் உரிமை தொகை, இல்லத்தரசி திட்டம், வீட்டு வசதி, தனிநபர், கல்வி, மருத்துவம், காப்பீடு. திராவிட மாடல் என்பது வெறும் திட்டங்களின் தொகுப்பல்ல, அது மாநிலத்தின் உரிமையை மீட்டெடுத்து குடும்பத்தின் பொருளாதாரத்தை உயர்த்தி ஒவ்வொரு தனிநபரின் வாழ்வியலையும் உலகத்தரத்திற்கு உயர்த்தும் ஒரு அறிவியல் பூர்வமான ஆட்சி முறை நிர்வாகம் என்று சொல்லியிருக்கு. எதிர்காலம் இங்கே தொடங்குகிறது. சொன்னதை செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் என்பது திராவிட மாடல் 1.0. எளிமையான நிர்வாகத்தால் வலிமையான அரசை உருவாக்கும். எந்த ஒரு விளிம்புநிலை மனிதரையும் பின்தங்கி விடாமல் அரவணைத்து காப்போம். இது மு.க. ஸ்டாலின் அவர்களது முழக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை பற்றிய ஒரு பகுப்பாய்வு. வரலாற்று மரபும் வழிகாட்டுதல் தத்துவமும், பேரறிஞர் அண்ணா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சமூக நீதி சத்துணவு சுயசார்பு, புரட்சித் தலைவர் அம்மா அமைதி வளம் வளர்ச்சி 69% இடஒதுக்கீடு, புரட்சி தமிழர் இபிஎஸ் உண்மை உழைப்பு உயர்வு 7.5% உள்ஒதுக்கீடு. இதுதான் அவங்களுடைய அடிப்படை கோட்பாடுகளாக அவங்க வைக்கிறாங்க, முன்னால் வைக்கிறாங்க. தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் ஒற்றை இலக்குடன் செயல்படும் மக்கள் இயக்கம் என்று அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமான திட்டங்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சமூக நலன், வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டை இலக்காக கொண்ட 10 முத்திரை திட்டங்கள். குலவிளக்கு திட்டம், பெண் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 2000 ரூபா, சிறப்பு உதவி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு முறை 10,000 ரூபா, அம்மா இல்லம், வீடற்றவர்களுக்கு இலவச கான்கிரீட் வீடுகள், கல்வி கடன் தள்ளுபடி, வேலையற்ற பட்டதாரிகளுக்கு முழுமையான தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, கூட்டுறவு வங்கி பயிர் கடன்கள் ரத்து, இலவச எரிவாயு உருளைகள், ஆண்டுக்கு 3 இலவச சிலிண்டர்கள், 150 நாட்கள் வேலை, கிராமப்புற வேலைவாய்ப்பு நீடிப்பு திட்டம். அடுத்து சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம், முதியோருக்கு விதவைகளுக்கு மாதம் 2000 ரூபா, அம்மா இருசக்கர வாகனம், இலவச பேருந்து பயணம், ஆண்களுக்கும் நகர பேருந்துகளில் இலவசம். அப்போ பணிபுரியும் பெண்களுக்கு 25,000 ரூபா மானியம் அம்மா இருசக்கர வாகனத்தில். இதெல்லாம் முக்கியமான 10 முத்திரை திட்டங்கள். ஒவ்வொரு தரப்பினருக்கும் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ள திட்டங்களின் வகைப்பாடுனா, பெண்கள் நேரடி பணம், குலவிளக்கு 2000 ரூபா மானியம், இருசக்கர வாகன மானியம், கடன் தள்ளுபடி, மகளிர் சுயதொழிலுக்கு மானியம், விவசாயிகளுக்கு பயிர் இழப்பீடு, சூரிய ஒளி பம்பு இடுபொருள்கள் 15,000, பயிர்க்கடன் தள்ளுபடி, இளைஞர்களுக்கு வேலையின்மை உதவித்தொகை, தொழிலிடங்கு மானியம், கல்வி கடன் தள்ளுபடி, அனைத்து குடும்பங்கள் 10,000 ரூபா குடும்ப உதவி, இலவச கேஸ், ரேஷன் பொருட்கள் விலையில்லா பிரிட்ஜ். அடுத்து கட்டுப்பட்டு வாழோம், பிரிவினை நாடோம், சமநிலையில் இணைவோம், மாநில உரிமைகள், ஒன்றிய அரசுடனான இணக்கம், 2ஐயும் சமமாக பேணி பாதுகாப்போம்னு சொல்கிறாங்க. கல்வி மற்றும் மருத்துவத்தை மாநில பட்டியலுக்கு மாற்றுதல், செஸ் மற்றும் கூடுதல் வரிகளை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளித்தல், மாநில உரிமைகளை விட்டு கொடுக்காமல் தமிழகத்திற்கான நிதியை பெறுதல். இந்த 3லையுமே இன்றைக்கு நடந்த டீலிமிட்டேஷன், நேற்று நடந்த டீலிமிட்டேஷன் பில்லில்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எம்பிக்கள் பெற்றிருந்தால் என்ன நிலைப்பாட்டை எடுத்திருப்பார்கள் என்று பார்த்தால் இந்த பில்லு வெற்றி பெற்றிருக்கும். இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக எம்பிக்கள் இருந்ததினால் 40 பேர், இன்றைக்கு இந்த பில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி சிஏ மாதிரி அதிமுகவினுடைய சப்போர்ட் இருந்திருந்தால் இந்த பில்லு இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கும். எனவே இவர்கள் சொல்லுவது மாநில உரிமைகளை விட்டு கொடுக்காமல் தமிழக நிதியை பெறுறதுல தான் இருக்காங்க ஒழிய தமிழக உரிமைகளை பெறுவதில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்களான்னா இல்லை தான். செஸ் மற்றும் கூடுதல் வரிகளை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளித்தல். இப்போ அவங்க கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி ஆளுகின்ற கட்சி தான். ஆனால் ஏன் அந்த செஸ்ஸை குறைச்சிருக்கலாமே, குறைச்சி எங்களுக்கு அதிகமாக நிதியை கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். கல்வி மற்றும் மருத்துவத்தை மாநிலப்பட்டிக்கு மாற்றுதல். திமுக மேலே குற்றச்சாட்டு இருக்குது. கல்வி மற்றும் மருத்துவத்தை 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தப்போ மாற்றலை, ஏன் இப்போ கூட்டணி கட்சி ஆட்சி வரணும், எடப்பாடி ஆட்சி வரணும் அப்படின்னு நினச்சா இதை மாற்றிருக்கலாம், மாற்றலை. நேரடி பணமாற்றம் மற்றும் இலவச பொருட்கள் திட்டங்களே மிகப்பெரிய செலவினங்களாகும். நேரடி பணமாற்றம் மட்டும் 95,400 கோடி, குலவிளக்கு திட்டத்துக்கு 52,000 கோடி, குடும்ப சிறப்பு உதவிக்கு 22,000 கோடி, முதியோர் மற்றும் சமூக ஓய்வூதியத்துக்கு 12,000 கோடி, இலவச பொருட்களுக்கு மட்டும் 32,500 கோடி, விலையில்லா குளிர்சாதன பெட்டி 1.5 கோடி குடும்பங்களுக்கு 22,500 கோடி, அதாவது ஃப்ரிட்ஜுக்கு, இலவச கேஸ் சிலிண்டர் 6,000 கோடி, இலவச மளிகை பொருட்கள் 6,000 கோடி. அவங்க இருண்டா விடியா திமுக ஆட்சியில் என்னென்னலாம் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க, லிஸ்ட் போட்டிருக்காங்க. பொருளாதார சுமை, தனிநபர் மீது 1,25,000 ரூபா கடன் இருக்குது திமுக ஆட்சியில். விலைவாசி, மின்கட்டணம் உயர்வு, சொத்து வரி உயர்வு, விலைவாசி உயர்வு அதிகரிச்சிருக்கின்ற குற்றச்சாட்டு. நிர்வாகம், வெற்று விளம்பர மாடல் மற்றும் ஊழல் என்று சொல்கிறாங்க. அதிமுகவின் பொற்கால திட்டமாக அவங்க சொல்கிறது நேரடி பொருளாதார ஆதரவு, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபா சிறப்பு உதவி, வள உருவாக்கம், $1 டிரில்லியன் பொருளாதாரம், மக்கள் நலன், எல்லோருக்கும் எல்லாம் என்ற செயல் திட்டம். 90,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கடன் தள்ளுபடிகள். இதுதான் பெரிய ஒரு பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளத்தை உருவாக்கும். கடன் தள்ளுபடிகள், நிதிச்சுமை, ஃபைனான்சியல் பேர்டன், பிகர் பேர்டன், 90,000 கோடி. மாற்றுத்திறனாளிகள் தாட்கோ கடன்கள் 10,000 கோடி, கூட்டுறவு வங்கி சீர்கடன்கள் 10,000 கோடி, கல்வி கடன் தள்ளுபடி 10 லட்சம் மாணவர்களுக்கு 20,000 கோடி, விவசாய பயிர் கடன் தள்ளுபடி 50 லட்சம் விவசாயிகளுக்கு 50,000 கோடி. இது அளவு. ஆனால் பார்த்தீங்கன்னா பயிர்க்கடன், கோஆப்ரேட்டிவ் பேங்க் கடன், கல்வி கடன் 3ஐயும் சேர்த்தாலே ஒரு வருஷம் பட்ஜெட்டுக்கு அதிகமாக வருது. கிட்டத்தட்ட 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் கோடி வருது. இந்த 3 கடனை தள்ளுபடி பண்ணால் மட்டுமே. இது லிமிட்டடு, ஒரு டார்கெட்டட் பர்சனாலிட்டிஸ்க்கு கடன் தள்ளுபடின்றப்ப 90,000 கோடி. உள்கட்டமைப்பு மற்றும் விவசாயம், வேலைவாய்ப்பு திட்டங்களுக்கான மூலதன முதலீடு, வீட்டு வசதி திட்டத்துக்கு 77,000 கோடி, நடுத்தர மக்களுக்கான வாடகை வீட்டு திட்டம் 50,000 கோடி மற்றும் 5 லட்சம் வீடற்றவர்களுக்கு அம்மா இல்லம் திட்டம் 25,000 கோடி, வேலைவாய்ப்பு 47,500 கோடி, கிராமப்புறங்களில் 150 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 24,000 கோடி மற்றும் இளைஞர்களுக்கான தொழில் கடன்கள் ஒரு 12,500 கோடி, விவசாய 35,500 கோடி, விவசாயிகளுக்கு 15,000 இடுபொருள் மானியம் 12,000 கோடி, சூரிய ஒளி பம்பு செட்டத்துக்கு ஒரு 20,000 கோடி ஆகும். ஒட்டுமொத்த பட்ஜெட்டில் பெரும்பகுதியை 3 முக்கிய பிரிவுகள் மட்டுமே ஆக்கிரமிக்கிறது. மகளிர் உரிமை தொகை, அம்மா இல்லம் மற்றும் பிரிட்ஜு, ஒருங்கிணைந்த கடன் தள்ளுபடி எல்லாம் சேர்ந்த மகளிர் உரிமை தொகை திமுக சொல்கிறது. இது குலவிளக்கு திட்டம். ஸோ நிதியை திறம்பட நிர்வகிக்க இந்த 3 துறைகளிலும் மிகுந்த கவனத்துடன் கூடிய உத்தி மற்றும் திட்டமிடல் அவசியமாகிறது. ஏற்கனவே தமிழ்நாடு ஜிஎஸ்டிபி 35 லட்சம் கோடி, ஆண்டு பட்ஜெட் 4 லட்சம் கோடி, அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளின் செலவு 4,07,000 கோடி. ஒரே நிதி ஆண்டில் பில்லர் 1 குடும்ப பொருளாதார பாதுகாப்பு கவசம், விலைவாசி உயர்வுக்கு நிவாரணம் 10,000 ரூபா,
அத்தியாவசிய தேவைகளுக்கு ஆண்டுக்கு கேஸ் சிலிண்டர், உணவு பாதுகாப்பு 1 கிலோ பருப்பு, 1 லிட்டர் சமையல் எண்ணெய் இலவசம், விலை கட்டுப்பாட்டு நிதி, அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த நிதியம், வரிச்சுமை மற்றும் விலைவாசி ஏற்றத்திலிருந்து நடுத்தர மற்றும் ஏழை மக்களை பாதுகாக்கும் நேரடி திட்டமாக இது இருக்குது. இந்த 3 4 மகளிருக்கான அம்மா கட்டமைப்பு, பணிபுரியும் மகளிருக்கு திட்டம், பாதுகாப்பான சூழல், பயண சுதந்திரம், பாதுகாப்பான இருப்பிடம், அப்புறம் பொருளாதார சுதந்திரம், குலவிளக்கு திட்டம், விவசாயிகளுக்கான பாதுகாப்பு, லாபகரமான விலை, நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3500, கரும்புக்கு டன்னுக்கு 4500, நவீன தொழில்நுட்பம், 100% மானியத்தில் சோலார் பம்ப் செட், ட்ரோன் வசதிகள், முதலமைச்சர் விவசாய வங்கி, நேரடி மானியங்கள், சிறு குறு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 15,000 ரூபா மானியம், பயிர்க்கடன் தள்ளுபடி, 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்வு, விபத்து காப்பு இழப்பீடு 10 லட்சம், நீர் மேலாண்மை முதல் பொருளாதார வளம் வரை, நீர் பாதுகாப்பு, நடந்தாவாளி காவேரி திட்டம், சீமைக்கரவில மரங்கள் அகற்றம், நீர் செறிவூட்டல், குடிமராமத்து திட்டத்திற்கு புத்துயிர், மாநிலம் முழுவதும் தடுப்பணைகள், நீர் விநியோகம், நதிநீர் இணைப்பு, கோதாவரி காவேரி, காவேரி வைகை குண்டாறு, அத்திக்கடவு அவிநாசி, டெல்டா மாவட்டங்களில் விளைநிலங்கள் பாதுகாப்பு. அடுத்து $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கிய பயணம், ஒற்றை சாளர முறை, சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ், டெக் சிட்டி அண்ட் சேட்டலைட் பூங்கா, பரவலாக்கப்பட்ட தொழில் வளர்ச்சி, தூத்துக்குடி மதுரை தொழில் தாவாரங்கள், ஜவுளி மற்றும் மருத்துவ பூங்காக்கள், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் MSME, GST சலுகைகள், சூரிய ஒளி மின்திட்ட மானியம். அப்போ கல்வி முதல் வேலைவாய்ப்பு வரை, ஆக்சஸ், எக்ஸலன்ஸ், சப்போர்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% மருத்துவ இடஒதுக்கீடு, கல்வி கடன் தள்ளுபடி, 10 சர்வதேச தரத்திலான பல்கலைக்கழகங்கள், திறன் மேம்பாட்டுக்கான தனி பல்கலைக்கழகம், மாவட்ட நூலகங்களில் UPSC, நீட், TNPSCக்கான உயர்தர பயிற்சி மையங்கள், தனியார் நிறுவனங்களில் தமிழர்களுக்கு 75% வேலைவாய்ப்பு, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 2000 ரூபா, முழுமையான மருத்துவம் மற்றும் சமூக பாதுகாப்பு, முழுமையான காப்பீடு, இதயம், புற்றுநோய் போன்ற பெரிய சிகிச்சைகளுக்கு முழு தொகையும் அரசே ஏற்கும், இலவச IVF சிகிச்சை, மேம்பட்ட பரிசோதனை, அனைத்து மாவட்டங்களிலும் புற்றுநோய் சிகிச்சைக்கான லீனியர் ஆக்சலேட்டர் மற்றும் பெட் ஸ்கேன், அடிப்படை மருத்துவம், 2000 அம்மா மினி கிளினிக்கள், உடனடி மருத்துவ சேவை, சமூக பாதுகாப்பு, முதியோர் உதவிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் 2000 உயர்வு, பாரம்பரிய தொழில்கள் மற்றும் தொழிலாளர் பாதுகாப்பு, நீல பொருளாதார பாதுகாப்பு, நெசவாளர் பாதுகாப்பு, அமைப்புசாரா தொழிலாளர் பாதுகாப்பு, எல்லாத்துக்கும் 3 பேருக்குமே 3 டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து ஒரே குடும்பத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சி 2026 சாத்தியம், குலவிளக்கு, இலவச சிலிண்டர், 10,000 மனைவிக்கு நிவாரணம், கல்வி கடன் தள்ளுபடி, ஓய்வூதியம், இதெல்லாம் உங்கள் வீட்டுக்கே வாசலை வந்தடையும் கட்டமைப்பு உருவாக்குறார். போதைப்பொருள் ஒழிப்பு, காவலர் நலம், நகர பாதுகாப்பு. அடுத்து சட்டம் ஒழுங்கு, சுழற்சி முறையில் வாரத்தில் 1 நாள் விடுமுறை, காவலர் நல மருத்துவமனைகள் உருவாக்கம், முதலமைச்சர் நேரடி கட்டுப்பாட்டில் சிறப்பு படை, கஞ்சா விற்பனையாளர்கள் மீது குண்டர் சட்டம், அனைத்து 2ஆம் நிலை நகரங்களிலும் உலகத்தரம் வாய்ந்த CCTV கண்காணிப்பு, அம்மா ரோந்து வாகனங்கள் விரிவாக்கம். இந்த தேர்தல் அறிக்கையில் லாஸ்ட்டாக 16 நவம்பரில் சொல்லும்போது 10 உத்தரவாதங்களை கொடுத்தாரு. மகளிர் மேம்பாடு, இளைஞர் முன்னேற்றம், அப்புறம் உலகத்தர கல்வி, விவசாயிகள் நலன், சுகாதாரமான தமிழ்நாடு, மீனவர் நலன், சமூக பாதுகாப்பு, தமிழ்நாடு வளர்ச்சி, அரசு ஊழியர் நலன், நல்லாட்சி. இதான் லாஸ்ட்டாக அவர் கொடுத்த 10 உத்தரவாதம். இந்த 10 உத்தரவாதம் அவர் கொடுத்துட்டு ஏற்கனவே கொடுத்த 5, அதாவது 5 ஃபேஸாக கொடுத்துருக்கார். அதனால் இந்த 5 ஃபேஸை நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒவ்வொன்றா ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 இது உமன்ஸ் டே அன்னைக்கு கொடுத்ததும், அடுத்து தேர்தல் கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுற அன்னைக்கு கொடுத்த 2 ஃபேஸ். இது வாக்குறுதிகளும் அதற்கான உண்மையான நிதிச்சுமையும் பற்றிய ஒரு தரவு சாய்ந்த ஆய்வு. இதனுடைய இந்த ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 மட்டும் எடுத்துக்கிட்டால் 5 ஆண்டுகளில் நிதி செலவு 19.2 லட்சம் கோடி ஆகுது. 19.2 லட்சம் கோடி ஆகுது. இது ஒரு பிரம்மாண்டமான பார்வை. பெண்கள், இளைஞர்கள் மற்றும் சமூக நலனுக்கான 21 மாபெரும் திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்கார் விஜய். 5 ஆண்டுகளில் இந்த திட்டத்தை செலவுபடுத்தணும்னா 19.2 லட்சம் கோடி செலவாகுது. எப்படின்னு பார்க்கலாம்.
நேரடி பணப்பரிமாற்றம், இலவச பொருள்கள், பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்பு, பெண்கள் மற்றும் சமூக நலத்திட்டங்கள் கட்டமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மாதம் 2500 ரூபா உரிமை தொகை. அவர் சொன்னார், இந்த 16ஆம் தேதி சொன்னார், திமுக அதிமுக அறிக்கையை காப்பி அடிக்குது, அதிமுக திமுக அறிக்கையை காப்பி அடிக்குது, நாங்கள் தான் புதுசாக கொடுக்குறோன்னாரு. அவங்க 2 பேர் 2000 ரூபா கொடுக்குறேன்னாரு, இவர் 2500 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. 2500. காமராஜர் கல்வி நிதி 15000. இதில் ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கணும். இந்த கல்வி நிதி வந்து இடைநிற்றலுக்காக கொடுக்கக்கூடிய கல்வி நிதி. அப்போ இந்த இடைநிற்றலுக்காக கொடுக்கக்கூடிய கல்வி நிதிக்கு 15000 குறைச்சிருக்காரு. இன்றைக்கி வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட்டை திமுக கவர்மெண்ட்டை 24000 கொடுக்குது ஒரு குடும்பத்துக்கு. ஒரு குடும்பத்தில் ஆணும் பெண்ணும் இல்லைன்னா 2 பசங்க 2 பொண்ணுங்க இருந்தால் புதுமைப்பெண் திட்டத்தில் 1000 ரூபா, தமிழ் புதுவல் திட்டத்தில் 1000 ரூபா, 2000 ரூபா அப்படின்னா 24000 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. அதை குறைச்சி 15000 ஆக்கிட்டாரு. இப்போ திமுக அதை வந்து 36000 ரூபாயை மாற்றிருக்காங்க. விஜய் கொடுக்கறது 15000 ரூபா. அடுத்து புதிதாக பிறக்கும் குழந்தைகளுக்கு 10000 ரூபா. அதாவது இந்த குழந்தைகளுக்கு மோதிரம்லாம் போடுறது அந்த திட்டங்கள். அடுத்து இலவச பொருட்கள், அன்னபூரணி திட்டம், ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள், அண்ணன் சீர்திட்டம் 8 கிராம் தங்கம், இலவச நாப்கின்கள், பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்பு, புதிய அமைச்சகம், மகளிர் பாதுகாப்பு படை, மாநிலம் முழுவதும் 10 லட்சம் சிசிடிவி கேமராக்கள், மகளிர் சுய உதவிக்குழு, கடன் தள்ளுபடி, எம்எஸ்எம்இ மானியம். இதெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்க திட்டங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2500 ரூபா மகளிர் உரிமைத்துறை கொடுத்தா வருஷத்துக்கு 60000 கோடி கமிட்மெண்ட், 60,000 crore. மகளிர் சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி பண்ணால் எம்எஸ்எம்இ எல்லாம் சுய உதவிக்குழு ஏற்கனவே 5 லட்சம் வரைக்கும் கடன் வச்சுருக்காங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப் கடன் தள்ளுபடி மற்றும் 10 லட்சம் எம்எஸ்எம்இக்களுக்கு 5 லட்சம் மானியம். இதுக்கு மட்டும் 80000 கோடி வருஷத்துக்கு கமிட்மெண்ட் ஆகுது. அடுத்து இது மாதிரி நான் இந்த 10 திட்டங்களுக்குமே போட்டிருக்கேன். நான் அதெல்லாம் பேசினா ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா ஏற்கனவே விஜய் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு திட்டத்துக்கு இது மாதிரி டீட்டெயில் கால்குலேஷன் போட்டிருக்கேன். போட்டு தான் அதை அரைவ் பண்ணியிருக்கேன். அரைவ் பண்ணதில் ஆரம்ப கட்ட செலவுகளுக்கு புதிய அமைச்சகம் அமைக்கிறது, சிசிடிவி கட்டமைப்பு, எஸ்ஹெச்ஜி கடன் தள்ளுபடி, இது மாதிரி மகளிர் எல்லாத்துக்கும் சேர்த்து 2,13,500 கோடி ஆகுது. தொடர் செலவுகள் ரெக்கரிங் காஸ்ட் 2வது வருஷத்துலேருந்து அடுத்த 5வது வருடம் வரையும் ரெக்கரிங் காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட உரிமை தொகை, கேஸ் சிலிண்டர், கல்வி நிதி, இலவச பயணம் எல்லாம் சேர்த்தா அது ஒரு 2,02,000 கோடி ஆகுது வருஷத்துக்கு. ஸோ வருஷத்தினுடைய கமிட்மெண்ட் எடுத்துக்கோங்களேன். முதல் கட்ட திட்டங்களுக்கு மட்டுமே மாநிலத்தின் தற்போதைய பட்ஜெட்டில் பாதிக்கு மேலே, இப்போ பட்ஜெட் 4 கோடி, இதில் பாதிக்கு மேலே இந்த 2 ஸ்கீமுக்கு மட்டுமே செலவாகுது. அடுத்து இளைஞர்கள், செகண்ட் ஃபேஸ், இளைஞர்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதாரம், நேரடி இளைஞர் ஆதரவு, வேலையில்லா பட்டாதாரிகளுக்கு உதவித்தொகை 4000 ரூபா, 2500 ரூபா, 5 லட்சம் இளைஞர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய வேலை பயிற்சி, உள்ளாட்சிகளில் 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை, 18,000 ஒரு மாதம். உள்ளாட்சி இருக்கிறதே வந்து 12,500 கிராமம் தான் இருக்குது. 345 முனிசிபாலிட்டி இருக்குது. ஒரு 14 மாநகராட்சி இருக்குது. இதில் 5 லட்சம் பேருக்கு எங்கே கொண்டு போய் டிப்ளாய் பண்ணுறது இந்த இவங்களன்னு தெரியல. என்ன கணக்கில் இந்த 5 லட்சம் பேர் சொன்னாருன்னு தெரியல. அது 18,000 ரூபா அரசு வேலை. ஓகே. தொழில் மற்றும் கல்வி 20 லட்சம் வரை பிணையமற்ற கல்வி கடன், 25 லட்சம் வரை தொழில் கடன் உத்தரவாதம். அப்போ 25 லட்சம் வரை தொழில் கடன் உத்தரவாதம் அப்படின்னா வந்து கொலட்ரல் ஃப்ரீ லோன் 25 லட்சம் வரைக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவருக்கு இன்னொன்று தெரியல. நீட் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஸ்கீமு. நான் தான் அதுக்கு பிளான் பண்ணி கொடுத்தேன். 1 கோடி ரூபா முதல் தலைமுறை பட்டதாரிக்கு 1 கோடி ரூபா, 5 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் போதும், 25 ரூபா சப்சிடி கொடுக்குறாங்க. இன்றைக்கி அதை திமுக கவர்மெண்ட்டு 5 கோடி ரூபாய் உயர்த்தி இருக்குது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 3,500 4,000 பேருக்கு மேலே அதை பயனடைந்து தொழில் முனைவோராக ஆகியிருக்கிறார்கள். இவர் வந்து அந்த ஸ்கீமே என்னென்னு தெரியாமல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. 25 லட்சம் வரை தொழில் கடன் உத்தரவாதம்னு. படைப்பாளி தொழில் முனைவோர் திட்டம், கிரியேட்டர் ஸ்கூல்ஸ். அடுத்து நிர்வாக சீர்திருத்தங்கள், போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு, பணியமர்த்தல், வெளிப்படைத்தன்மை சட்டம், உள்ளூர் வேலைவாய்ப்பு மானியம், 75% உள்ளூர் ஒதுக்கீடு. இதுக்கெல்லாம் சேர்த்து இதில் ஒரு பெரிய சுமை வேலையில்லா பட்டதாரிகளுக்கான உதவித்தொகை
திட்டத்தின் மிகப்பெரிய சுமை அதை மட்டும் காமிச்சிருக்கேன். ஏன்னா எல்லா டீட்டெயிலும் நான் போட்டு பார்த்தாச்சு. பட்டதாரிகள் 20 லட்சம் பேர் இருக்கான். 4000 ரூபா 12 மாதம் கொடுத்தா 96,000 கோடி கமிட்மெண்ட். டிப்ளமோதாரர்கள் 10 லட்சம் பேர் 2500 ரூபா 12 மாதம் 30,000 கோடி கமிட்மெண்ட். இது ரெண்டும் சேர்த்த மொத்த செலவு 1,26,000 கோடி கமிட்மெண்ட் இதுக்கு மட்டும். இது தமிழ்நாடு அரசின் தற்போதைய கல்வி மற்றும் சுகாதார பட்ஜெட்டுகளை ஒன்றிணைத்ததை விட மிகப்பெரிய தொகை. நம்ம கல்விக்கு 42,000 கோடி, ஹையர் எஜுகேஷனுக்கு 8,500 கோடி, ஹெல்த்துக்கு ஒரு 22,000 கோடி. இந்த மூணையும் சேர்த்தால இந்த 2 பேருக்கு கொடுக்குற பணத்துக்கு ஈக்குவலாக வராது. ஓகே. ஸோ அப்போ 2ஆம் கட்டத்துக்கான மொத்த செலவு என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் இயருக்கு 1,92,900 கோடி. ரெக்கரிங் காஸ்ட் அடுத்த 2ஆம் ஆண்டுலேருந்து 3ஆவது வருஷம் 4ஆவது வருஷம் 5ஆவது வருஷம் 1,76,000 கோடி வருஷத்துக்கு ஆகுது. ஸோ ஒட்டுமொத்த ஆண்டு செலவு திட்டங்களுக்கு பிரம்மாண்ட நிதி தேவை. இது ரெண்டு ஃபேஸ் தான் சொல்கிறேன். இன்னும் 3 ஃபேஸ் இருக்குது. 2 ஃபேஸ் தான் இப்போ சொல்லியிருக்கேன். இந்த 3 ஃபேஸ் இருக்குது. மொத்தம் 4,06,000 கோடி இந்த 2 கட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் இயர் காஸ்ட்டு. செகண்ட்லேருந்து 5 வருஷத்துக்கு 3,79,000 கோடி. அப்போ முதல் ஆண்டின் அமைப்பியல் செலவுகள் எல்லாம் சேர்த்து சுமார் ஒவ்வொரு வருஷமும் 4 லட்சம் கோடி வேணும். 4 லட்சம் கோடி பட்ஜெட்டே 4 லட்சம் கோடி தான். இது எக்ஸ்ட்ரா 4 லட்சம் கோடி. ஸோ இப்போ 5 வருஷத்துக்கு நீங்கள் கணக்கு பண்ணுங்க. 5 ஆண்டுகால நிதிச்சுமை 19.2 லட்சம் கோடி. இமாலய இலக்கு இது எங்கே போய் இந்த பணத்தை ஜென்ரேட் பண்ணுறது? இமாலய இலக்கு இஸ் பாசிபிளா அப்படின்னா கண்டிப்பாக பாசிபிலிட்டி கிடையாது. ஓகே. அப்போ என்ன அது? தமிழ்நாடு அரசினுடைய யதார்த்தத்துடனான மோதல், ஒட்டுமொத்த மாநில பட்ஜெட்டையும் விழுகும் திட்டங்கள். மொத்த பட்ஜெட் 4 லட்சம் கோடி தான் தமிழ்நாடுடைய மொத்த பட்ஜெட். டிவிகே திட்டங்களின் ஆண்டு செலவு 3.8 முதல் 4 லட்சம் கோடி. இது 2 ஃபேஸில் மட்டும் அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம் மட்டும் 4 லட்சம் கோடி. இத்திட்டங்கள் மட்டுமே மாநில பட்ஜெட்டின் 95 முதல் 100% வரை வெளிக்கிவிடும். அரசு இயந்திரத்தை இயக்குவதற்கான நிதி முற்றிலுமாக இல்லாமல் 30 டிபார்ட்மெண்ட் இருக்கு. 30 டிபார்ட்மெண்ட்டு ஃபங்க்ஷனே ஆக முடியாத அளவுக்கு இந்த 2 திட்டங்களை செயல்படுத்தினாலே தமிழ்நாடு அரசு செயல் இழந்து போகும். ஓகே. அப்போ அத்தியாவசிய தேவைகளுக்கு என்னது? கல்விக்கு அரசு ஊழியர் சம்பளம் கொடுக்க முடியுமானா முடியாது. ஓய்வூதியம் கொடுக்க முடியுமா? முடியாது. உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சாலை, ரோடு, பிரிட்ஜு, பாலங்கள் இதெல்லாம் கட்ட முடியுமா? முடியாது. 0. அடுத்து பொது சுகாதாரம், மருத்துவமனைகள் ஒன்றும் பண்ண முடியாது. 0. அடுத்து பள்ளிகள் மற்றும் கல்வி நிலையங்கள் பராமரிப்பு நிதி 0. ஓகே. அப்போ வாக்குறுதிகள் நிறைவேற்றினால் முற்றிலும் மாநில அரசின் அடிப்படை செயல்பாடுகள் முற்றிலுமாக முடங்கும். தாவேகா தலைவர் நடிகர் விஜய் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றினால், ஃபஸ்ட்டு 2 கட்ட வாக்குறுதி நிறைவேற்றினாலே ஒட்டுமொத்த அரசு இயந்திரம் முடங்கும். நாம் தமிழர் கட்சியினுடைய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை, அதனுடைய பகுப்பாய்வை நாம் இப்போ பார்க்கலாம். கிட்டத்தட்ட 459 பக்கம் கொண்ட ஒரு ஆவணம் இது. இதனுடைய விஷன் என்ன, இதனுடைய செயல்திறன் என்ன, இதனுடைய நிஜநிலை என்ன, கொள்கை மதிப்பீடு, நிதி சாத்தியக்கூறு, மாற்று மதிப்பீடு என்ன என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதிகார பதிவு மற்றும் மையமற்ற ஆட்சி முறை. இது அவர் சொல்லுவார் அடிக்கடி, நான் ஆல்ரெடி கட்டின கட்டடத்துக்கு வெள்ளையடிக்க வந்தவன் கிடையாது, நான் கட்டடத்தையே அடித்து புது கட்டடம் கட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அது அதுதான் நாகரிக மாற்று மாதிரி. இது அதாவது சிவிலைசேஷன் சேஞ்ச் கொண்டாடுறேன் அப்படின்றார் அவர். அப்போ 5 தலைநகரங்களை உருவாக்க போகிறேன், மாநிலம் தலைமை வளர்ச்சி இலக்காக கொண்ட ஒரு டீசென்ட்ரலைசேஷன் அதை பண்ணுறேன்னு. திருச்சியை தலைநகராக கொண்டு நிர்வாக நகரம், கோயம்புத்தூரை தலைநகராக கொண்டு தொழில் நகரம், கன்னியாகுமரியை தலைநகராக கொண்டு தத்துவ நகரம், மதுரையை தலைநகராக கொண்டு கலாச்சார நகரம், சென்னையை தலைநகராக கொண்டு தொழில்நுட்ப நகரம். இந்த 5 நகரங்கள் தலைநகரங்களை உருவாக்குவேன்னு சொல்லி அவர் அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த 5 நகரங்களில் பார்க்கங்க அப்படிங்கன்னா, இந்த 5 நகரங்கள்
அப்புறம் கட்டாய வாக்களிப்பை கட்டாயப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கார். ஆமாம், இது சட்டமன்றம் நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு ஒதுக்கீடு, இது ரெண்டுமே இவரால் பண்ண முடியாது. இது வந்து மத்திய அரசினுடைய கட்டத்தில் வரோம். அதனால் அதுக்காக நான் போராடுவேன்றாரு. ரைட்டு, ஓகே. இப்போ இந்த தலைநகரத்தை மட்டும் உருவாக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இதுக்கு மட்டுமே 1,00,000 கோடி ஆகுது. 50,000 1,00,000 கோடி. இந்த 5 தலைநகரங்களை உருவாக்கணும் அப்படின்னா இதுக்கு மட்டுமே செலவு மட்டுமே 1,00,000 கோடி. ஓவர் 10 to 15 இயர்ஸ் ஆகும் இதை உருவாக்குவதற்கு. ஃபஸ்ட்டு இதில் கிட்டத்தட்ட 49 அஜெண்டா, அதை 7 பில்லர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக கொண்டு காமிச்சிருக்காரு. அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன், ஹெல்த்து, இண்டஸ்ட்ரி, எக்கானமி, வாட்டர் அண்ட் அட்டானமி. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கல்வியில் தமிழ் வழி கல்வி, கல்வி கடன் ரத்து, நீட் எதிர்ப்பு. தமிழ் வழி கல்வி, கல்வி கடன் ரத்து, நீட் எதிர்ப்பு, இலவச கல்வி, தரமான இலவச கல்வி அவர் சொல்கிறது. அடுத்து மருத்துவம், முழுமையான அரசு மருத்துவ அமைப்பு, சித்த மருத்துவ கட்டமைப்பு. இது முக்கியம். சித்த மருத்துவத்துக்கு ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காப்புல சீமான். அது ஆயுர்வேதத்துக்கு இன்றைக்கி 2,000 கோடி நிதி ஒதுக்கியிருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. சித்த மருத்துவத்துக்கு நிதி ஒதுக்குன்னு சொன்ன ஒரே கட்சி நாம் தமிழர் மட்டும்தான். அது ஒரு உண்மையான வரவேற்கத்தக்க அம்சம். அது முழுமையான அரசு மருத்துவ அமைப்பு, மருத்துவமும் இலவசம், தரமான மருத்துவம் இலவசம் சொல்லியிருக்காரு. அப்படின்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காது, ப்ரைவேட் ஸ்கூல் இருக்காது. ஸோ இதெல்லாம் அவருடைய எய்மு. அடுத்து விவசாயம் தேசிய தொழில், விவசாயம் முழு கடன் ரத்து, எம்எஸ்பி உறுதி, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் உறுதிப்படுத்துகிறாரு. இது இதனுடைய இம்ப்ளிகேஷன் என்னன்றதை பார்ப்போம். தொழில், உள்ளூர் தொழில் முன்னுரிமை, வெளிநாட்டு முதலீடு கட்டுப்பாடு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இவர் சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ் எல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்டிஐயும் உள்ளே வராது, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே உள்ளே வராது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். உள்ளூர் தொழிலுக்கு முன்னுரிமை கொடுக்குறாரு. பொருளாதாரம், தற்சார்பு பொருளாதாரம், மானிய குறைப்பு. அருமையான ஒரு கான்செப்ட். தற்சார்பு பொருளாதாரம் கண்டிப்பாக அது தேவை. தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை, ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமான தேவை தற்சார்பு பொருளாதாரம். ஆனால் அந்த தற்சார்பு பொருளாதாரத்தினுடைய செயல்படுத்தக்கூடிய வழிமுறை சீமான் சொல்கிறது மாதிரி இருந்தால் அது சிக்கல். அதுக்கும் தற்சார்பு பொருளாதாரத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அங்கே ஒரு கரெக்ஷன் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. நீர் மேலாண்மை, இது ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காரு. நீர்நிலைகள் புதுப்பித்தல், நதிநீர் இணைப்பு, இதை பற்றி டீட்டெயிலாக அருமையாக பண்ணியிருக்காப்புல. நீர் மேலாண்மை, ஒவ்வொரு ரீசார்ஜ் போர்வெல், அப்புறம் தடுப்பணைகள், அப்புறம் சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணுறதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது. அது நீர் மேலாண்மையில் இது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் இந்த தேர்தல் அறிக்கை. மாநில தன்னாட்சி உரிமை, வரி அதிகாரம், வளங்கள் மீதான முழு உரிமை ரத்து. முழு உரிமை, வளங்களுக்கு முழு உரிமை, நீர் வளம், நிலவளம், அனைத்து வளங்களுக்கான முழு உரிமை. இந்த 7 பில்லரை வச்சு தான் 49 திட்டங்களை அடிப்படையாக கொண்டு செயல்படுத்தியிருக்கிறார். நீண்டகால தமிழ்நாடு வளர்ச்சி, வேளாண்மை, தேசிய தொழில், அரசு சேவை அமைப்பில் இணைத்தல். இங்கே தான் அரசு வேலை, அதாவது வேளாண்மையை அரசு வேலையாக மாற்றுறேன்னு சொல்கிறாரு. விவசாய கடன் முழு ரத்து, குறைந்தபட்ச ஆதரவு விலை, முழுமையான இயற்கை விவசாயம். முழுமையான இயற்கை விவசாயம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். முழுமையான இயற்கை விவசாயம் அதை பற்றி நான் டீட்டெயிலாக பின்னால் பேசுகிறேன். கழிவில்லா தொழில் பூங்காக்கள் அருமையான திட்டம். ரீசைக்கிளிங் பார்க்ஸு, மணல் மற்றும் கனிம களவுக்கான கடுமையான தடை, பெரிய அளவிலான நீர்நிலை மற்றும் சுற்றுச்சூழல் மீட்பு. இந்த ரெண்டையும் அடிப்படையாக கொண்டு இருக்குது. கல்வி, கட்டாய தமிழ் வழி கல்வி, அரசு ஊழியர்கள் குழந்தைகள் அரசு பள்ளியில் மட்டுமே படிக்க வேண்டும். எல்லாமே அரசு பள்ளியை மாறின பிறகு அப்புறம் அவங்க அங்கே தானே படித்தாகணும். ஓகே. நீட் நீக்கம், முழுமையான மாணவ கல்வி கடன் ரத்து, அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் அரசு மருத்துவமனைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். எல்லாமே அரசு மருத்துவமனை ஆன பிறகு அதுவும் அங்கே தான் படியாகணும். தனியார் மருத்துவ கட்டுப்பாடு, சித்த பாரம்பரிய மருத்துவ மேம்பாடு. இது ஒரு அருமையான ஒரு சித்த மருத்துவத்திற்கு தனி பல்கலைக்கழகம், தனியாக R&Dக்கு நிதி, இதெல்லாம் யாருமே சொல்லாதது, நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருவது. இது அதை அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள். பொருளாதார தன்னிறைவு, உள்ளூர் உற்பத்திக்கு முன்னுரிமை, வெளிநாட்டு FDI கட்டுப்பாடு, வேலைவாய்ப்பில் மாநில மக்களுக்கு முன்னுரிமை,
சமூக சீர்திருத்தம், இலவச கொடுப்பனவுகளுக்கு எதிரான நிலைப்பாடு. அதாவது இலவச கொடுப்பனவுகள்னா ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீபீஸ், இலவசங்களுக்கு எதிரான நிலைப்பாடு. ஆமாம், போடாதுன்றது. கட்டாய மதுவிலக்கு கட்டாயம், ஆனால் கல் மட்டும் குடிக்கலான்ட்டாரு. ஜாதி அடிப்படை ஒதுக்கீட்டை நீக்கி தமிழ் சமூக அடிப்படையில் மாற்றம். இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல். ஜாதி அடிப்படையில் தான் இடஒதுக்கீடே இருக்குது. அது வந்து ஜாதி அடிப்படையில் கிளாஸு, அது வந்து சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு அப்படி இருந்தால் தான் அது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜாதிகளுக்கு தான் அடிப்படையிலேயே ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு கிடையாது. சோசியலாக எஜுகேஷனலாக பேக்வேர்டாக இருந்தால் அவங்கள ஒரு குரூப் ஆக்கி அவங்களுக்கு தான் இடஒதுக்கீடு. இந்த ஜாதிக்கு ஒரு இடஒதுக்கீடுன்னு கொடுக்க முடியாது. எனவே இதனுடைய அப்ரோச் இட் செல்ஃப் இஸ் ரிசர்வேஷன் அஜெண்டா, எதிரான அஜெண்டா. செயல்திறன் பகுப்பாய்வு, நிஜ நிலையின் சோதனை. சாத்தியமானவை என்ன, கடினமானவை என்ன, சாத்தியமற்றவை என்ன? சாத்தியமானவை: மாநில அதிகாரத்திற்குள் நீர்நிலைகள் மீட்பு கண்டிப்பாக சாத்தியம். மையமற்ற நிர்வாகம் பகுதி சாத்தியம். அரசு பள்ளி மருத்துவம் கட்டாயம் சாத்தியம். எம்எஸ்எம்இ ஊக்கம் சாத்தியம். கடினமானவை: நிதிச்சுமை அதிகமுள்ள கடினமானவை எல்லாம் 5 தலைநகரங்கள் கட்டமைப்பு, முழுமையான கடன் ரத்து, மதுவிலக்கு, விவசாயத்தை அரசு துறையாக மாற்றுதல் மிக்க சிக்கலானது. சாத்தியமற்றவை: ஜனாதிபதி நேரடி தேர்தல், இவர் கண்ட்ரோலில் கிடையாது. ரயில்வே மீது மாநில கட்டுப்பாடு, நாட் பாசிபிள். நீட் நீக்கம் மோடி போகிற வரைக்கும் நடக்காது. ஜாதி ஒதுக்கீடு நீக்கம், அது நடக்காது. ஓகே. ஸோ அடுத்து ஜனாதிபதி நேரடி தேர்தல், நாடாளுமன்ற அரசியலமைப்பு திருத்தம் தேவை. அதை கொண்டு வர்றதுக்கு அஜெண்டா ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான அஜெண்டா அது. அது அதான் அது பேக்ரவுண்ட் அஜெண்டா வந்து. ஆமாம், தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய நிலைமை இல்லை. ஜனாதிபதி தேர்ந்தெடுத்துச்சுன்னா அப்புறம் இதுக்கு பிரதமர் தேவையில்லைல்ல. அப்போ அந்த ஒற்றை ஆட்சி முறைக்கு கொண்டு வர்றதுக்கான அடிப்படை. ஆமாம். அப்புறம் ஜாதி ஒதுக்கீட்டை நீக்குதல், உச்சநீதிமன்ற ஆய்வு மற்றும் அடிப்படை உரிமை மீறல் சிக்கல். பிகாஸ் ஜாதி ஒதுக்கீடு கிடையாது, இது வந்து கிளாஸ் தான். கிளாஸ் வேற, ஜாதி வேற. ஜாதிக்குள்ளுக்குள்ள ஜாதிகள் சேர்ந்தது ஒரு கிளாஸ். அது பேக்வர்ட் கிளாஸ் இருக்கலாம், ஃபார்வர்ட் கிளாஸாக இருக்கலாம், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸாக இருக்கலாம், ஷெட்யூல்டு கேஸ்ட் கிளாஸாக இருக்கலாம், இல்லை ஷெட்யூல்டு ட்ரைபாக இருக்கலாம். ரயில்வே மீது மாநில கட்டுப்பாடு, மத்திய அரசின் பிரத்யேக பட்டியல், அதிகார பட்டியல். வெளிநாட்டு முதலீடு முழு தடை, தேசிய பொருளாதார கொள்கையுடன் முரண்பாடு. எஃப்டிஐ தடை எப்படின்னா, ஒரு எஃப்டிஐ உள்ளே வரலைன்னா இங்கே ஒரு வேலை நடக்காது. அப்போ நபார்டு, நீங்கள் வந்து ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்கு, எந்த இருக்கலாம். அதாவது இல்லை, பொருளாதாரம் தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம இயற்கை, நம்ம வளம் சார்ந்த தொழிற்சாலைகள், நம்ம வளம் சார்ந்த மண் சார்ந்த தொழிற்சாலைகள் நம்மளாக உருவாக்கணுன்றாரு. நம்மளாக உருவாக்கணும் அப்படின்னம்னா நமக்கு எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வரும்? வரியை போட்டு தானே இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டாட முடியும். அரசு வரி போடுறது பட்ஜெட்டுக்கே சரியாக இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் நீங்கள் வந்து பொருளாதாரத்துக்கு எங்கே போவீங்க? கஷ்டம் அது. ஸோ பொருளாதாரம் மற்றும் சமூக விளைவுகள், நன்மைகள் என்ன? சமூக சமத்துவம் மற்றும் தமிழ் அடையாளம் வலுவாக்கம், விவசாயம் மற்றும் நீர் மேலாண்மை மீட்பு, நல்ல திட்டம். இலவச கலாச்சாரம் ஒழிப்பு, நீண்டகால நிதி ஒழுங்கு, உள்ளூர் உற்பத்தி அதிகரிப்பு, அது ஓகே. ஆபத்துக்கள் என்ன? மிக உயர்ந்த நிதிச்சுமை மற்றும் பற்றாக்குறை, எஃப்டிஐ கட்டுப்பாடுகள் காரணமாக முதலீடு குறைவு, மது விலக்கினால் ஏற்படும் கருப்பு சந்தை ஆபத்து, மத்திய மாநில அரசியலுக்கு இடையான தொடர்ந்த மோதல் நடக்கும். அறிக்கையின் வலுவான அம்சங்கள்: வேலைவாய்ப்பு, 2 கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் பெருநோக்கம், சமூக நீதி, உள்ளூர் வளங்கள் மற்றும் தொழில் முன்னுரிமை,
பொறுப்புணர்வு, அரசு ஊழியர்கள், அதிகாரிகள் அரசு பள்ளி மற்றும் மருத்துவமனை மட்டுமே பயன்படுத்த கட்டாயம். சுற்றுச்சூழல், கழிவில்லா தொழில் பூங்காக்கள், இயற்கை விவசாயம். நீர் மேலாண்மை, அனைத்து நீர்நிலைகள் புதுப்பித்தல், நதிநீர் இணைப்பு, அது அருமையான திட்டம். நிர்வாகம், இலவச கொடுப்பளவு எதிர்ப்பு, உற்பத்தி மீது கவனம். நிர்வாகம், இலவசம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. கொள்கை செயற்திறன் ஸ்பெக்ட்ரம், நடைமுறைக்கு சாத்தியமான 40%. நீர்நிலையில் பாதுகாப்பு, அரசு பள்ளி பயன்பாடு, எம்எஸ்எம் வளர்ச்சி. அதிக செலவு, சவாலானவை. 5 தளங்கள் உருவாக்கம், கல்வி கடன் ரத்து, மதுவிலக்கு, வருவாய் இழப்பு. அரசியலமைப்பு முரண்பாடு, ஜனாதிபதி நேரடி தேர்தல், ரயில்வே மாநில கட்டுப்பாடு, முழுமையான வெளிநாட்டு முதலீடு தடை. இதெல்லாம் சிக்கல். எஃப்டிஐ, வெளிநாட்டு முதலீடு கட்டுப்பாடு. அரசு தன் சொந்த நிதியை செலவிடுதல். அரசுக்கு எங்கே இருக்குது சொந்த நிதி? பட்ஜெட் பற்றாக்குறை எக்கச்சக்கமாக போகும். வரி உயர்வு, கடனில் போய் நிற்கும். அந்நிய முதலீடு இல்லாமல் கட்டமைப்பு மாற்றம் சாத்தியமில்லை. உள்நாட்டு தனியார் முதலீடு மட்டும். பெரிய உள்கட்டமைப்புகளுக்கு திட்டங்கள் நிதி போதாது, வளர்ச்சி பாதிக்கப்படும் எஃப்டிஐ குறைஞ்சிச்சுன்னா. அடுத்து அபாயகரமான கொள்கைகள், அதாவது செயல்படுத்த முடியாத கொள்கைகள். அபாயகரமான கொள்கைகளை விட செயல்படுத்த முடியாத கொள்கைகள். முழு கடன் ரத்து, நீட் முழுமையான நீக்கம், மத்திய அரசு சட்ட முரண்பாடு, நடைமுறை சிக்கல், எஃப்டிஐ தடை, தீவிர மாநில தன்னாட்சி. இதெல்லாம் குவாசி ஃபெடரல் சிஸ்டம் தான் நம்ம ஊரில் ஃபாலோ பண்ணுறோம். நம்ம ஃபுல் ஃபெடரல் சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னம்னா சீமான் தமிழ்நாட்டில் 40 எம்பி ஜெயிக்கணும். இந்தியா முழுக்க மாநில கட்சிகள் ஜெயிச்சு வரணும். அந்த கட்சி கூட்டணி ஆட்சி அமைச்சு ஃபெடரல் சிஸ்டத்தை உருவாக்கி கொண்டாடணும். ஃபுல் ஃபெடரல் சிஸ்டத்தை உருவாக்கி கொண்டாடணும். அது என்றைக்கு நடக்குன்னு தெரியல. அது நடந்துச்சுன்னா அது பாசிபிள். மாநில தன்னாட்சி உரிமை பாசிபிள். ஸோ ஹை ரிஸ்க் அஜெண்டா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முழுமையான கடன் ரத்து, வங்கி மற்றும் தனியார் கடன்கள் முழுமையாக ரத்து செய்யப்படுவது நிதித்துறையை முடக்கும். நீட் தேர்வு நீக்கம், இது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் நடைமுறை சட்ட சிக்கலை உருவாக்கும். எஃப்டிஐ தடை, வளங்கள் தமிழருக்கே என்ற கொள்கை மூலதன பற்றாக்குறையை உருவாக்கும். தீவிர மாநில தன்னாட்சி, வரி மற்றும் வளங்கள் மீதான முழு உரிமை கோருவது இந்திய அரசியலமைப்புக்கு முரண்பாடாக நிற்கும். இதனால் வரக்கூடிய எவ்வளவு டோட்டல் லோன் வைவர், blanketing bank NBFC and informal loans creating an immediate 2.5 to 3.5 lakh crore debt explosion and moral hazard. அப்புறம் எஃப்டிஐ பேன் ரிசோர்ஸ் ஃபார் தமிழ் ஒன்லி பாலிசி ஸ்டாப்ஸ் த ஸ்டேட் ஆஃப் த மாசிவ் கேபிட்டல் ரிக்வயர்ட் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிமாண்டிங் ஃபுல் ரிசோர்ஸ் அட்டானமி. டேக்ஸ் கண்ட்ரோல் புஷஸ் த பவுண்டரிஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ரிஸ்கிங் எ ஃப்ரீஸ் இன் சென்ட்ரல் கிராண்ட்ஸ். இதெல்லாம் நடக்கும். அப்போ ஒரிஜினல் பாலிசி ஹை ரிஸ்க்கு, 100% ஃபார்ம் வைவர், டோட்டல் நீட் பேன் ஃபாரின் கேபிட்டல், எக்ஸ்ட்ரீம் அட்டானமி. இப்போ என்ன ப்ராக்மெட்டிக் மாடல் என்ன அப்படின்னா, வெய்வர்ஸ் லிமிடெட் டு 2 acre, லெஸ் தென் 2 acre ஃபார்மர்ஸ், அப் டு 2 to 3 lakhs, ப்ளஸ் இஎம்ஐ எக்ஸ்டென்ஷன் ஃபார் லார்ஜ் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லலாம். நீட்டை பேன் பண்ணுறதுக்கு பதிலாக கிரியேட்டிங் எ கவர்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட்ஸ் த ஸ்டேட் அட்டானமி அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எஜுகேஷன் ஹெல்த் டு ஸ்டேட் லிஸ்ட், allow the each state government to have its own education policy, industrial policy based on its core competence, natural resources and potential global growth opportunity. அதுக்கு அதுக்கான வாய்ப்பு வரணும்னா மாநிலத்தில் கூட்டாட்சி வரணும், மத்தியில் கூட்டாட்சி வரணும். அந்த கூட்டாட்சி அந்த கூட்டாட்சி மூலமாக அது செயல்படுத்தப்பட்டால்தான் நடக்கும். அது இல்லைன்னு நடக்காது. 2026 தமிழ்நாடு தேர்தல் அறிக்கையில் பொருளாதார யதார்த்தங்களின் பகுப்பாய்வு, அரசியல் வாக்குறுதிகளுக்கு பின்னால் உள்ள நிதி நிலைமை, கடன்கள் மற்றும் நடைமுறை சாத்தியங்கள் பற்றிய தரவு அடிப்படையிலான அறிக்கை. தவேக, திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி. 4 மாற்று வழிகள், அடிப்படை பொருளாதார சித்தாந்தங்கள். தவேகவுடைய தேர்தல் அறிக்கை ஒரு நுகர்வு சார்ந்த மாதிரி, அதாவது கன்சியூமர், மக்களுக்கு அதிகமான நலத்திட்டங்களை செய்கிறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட அதுக்கான பணம் எப்படி வருதுன்னு தெரியாமல் அதிகமான நலத்திட்டங்களை மட்டுமே பேசக்கூடிய ஒரு மாதிரி. அது வருமான ஆதரவு பொருளாதாரம், நேரடி பணப்பரிமாற்றம், அதிக மானியங்கள். அதான் அதிக மானியங்கள், நேரடி பணப்பரிமாற்றம். இதுதான் திமுக. நலத்திட்டம் ப்ளஸ் நிர்வாகம்,
உள்கட்டமைப்பு மற்றும் மக்கள் சேவைகள், சமநிலையான மக்கள் நல அரசு அது, அதை கொடுத்துருக்காங்க. அதிமுக மிதமான நலத்திட்டம், நிதி கட்டுப்பாடு, நிதி நிலைத்தன்மை, அளவான இலவசங்கள், பழமைவாத நலத்திட்ட மாதிரி. நாம் தமிழர் கட்சி உற்பத்தி பிளஸ் தற்சார்பு, விவசாயம் மற்றும் உள்ளூர் பொருளாதாரம், உற்பத்தி சார்ந்த ஊரக மாதிரி. இதான் நாளினுடைய அடிப்படை. இது ஆண்டு செலவினம் வாக்குறுதிகளின் விலை. அதிமுகவினுடைய ஆண்டு செலவினம் 4.5 லட்சம்லேருந்து 5 லட்சம் கோடி. 1 லட்சம் கோடி ஏற்கனவே நம்ம டெபிசிட்டில் இருக்கோம். திமுகவினுடைய மாதிரி செலவினம், ஆண்டு செலவினம் 4.6லேருந்து 4.7 லட்சம் கோடி. நாம் தமிழருடைய ஆண்டு செலவினம் 4.8லேருந்து 5.5 லட்சம் கோடி மதிப்பீடு. தாவேகாவினுடைய ஆண்டு செலவினம் 5.8லேருந்து 6.3 லட்சம் கோடி ரெட் லைட்டு. ஸோ நாதாகாவினுடைய செலவினம் திமுகவை விட அதிகம், ஆனால் தாவேகா உச்சபட்ச செலவினத்திற்கு கீழே இருக்குது. அப்போ இதை 4லையுமே குறைவான செலவினம் கொண்டது திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை. நிதி பற்றாக்குறையும் எஃப்ஆர்பிஎம் விதிகளும். அதிமுக 3 to 3.5%, 1 லட்சம் கோடி எஃப்ஆர்பிஎம் வரம்புக்குள்ளே இருக்குது. திமுக 3.5 to 4%, 1 லட்சம் கோடி எஃப்ஆர்பிஎம் வரம்புக்குள்ளே இருக்குது. நாம் தமிழர் கட்சி 5லேருந்து 7%, 1.5லேருந்து 2 லட்சம் கோடி எஃப்ஆர்பிஎம் சிறிய மீறல் வாய்ப்பு இருக்கிறது. தாவேகா 12லேருந்து 14%, 3லேருந்து 3 லட்சம் கோடி வருஷத்துக்கு எஃப்ஆர்பிஐ விதி கடுமையான மீறல், செயல்படுத்த முடியாத திட்டம். தாவேகாவின் பற்றாக்குறை விகிதம் அனுமதிக்கப்பட்ட எஃப்ஆர்பிஎம் வரம்புகளைப் போல 3 மடங்கு அதிகமாக இருக்குது. 5 ஆண்டு கடன் பாதை எதிர்காலம். இந்த 4 தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றினால் 5 ஆண்டுகளில் எவ்வளவு கடன் யார் எவ்வளோ வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தா, அதிமுக வாங்கினா 11லேருந்து 13 லட்சம் கோடி, 30லேருந்து 32% கடன் வாங்கியிருக்கும். திமுக வாங்கினா அடுத்த 5 ஆண்டுகளில் 12லேருந்து 14 லட்சம் கோடி வாங்க வேண்டியது இருக்கும். நாம் தமிழர் கட்சி வாங்கினா 15லேருந்து 18 லட்சம் கோடி வாங்கணும். தாவேகா வாங்கினா 22லேருந்து 32 லட்சம் கோடி வாங்கணும். இதுதான் கடனுடைய சுச்சுவேஷன். மாநிலத்தின் மொத்த உற்பத்தியில் 85% காரணமாக மாறுவது கடுமையான பொருளாதார வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். அப்போ மக்கள் நலத்தின் எதிர் உற்பத்தி ஒரு சமநிலை. நலத்திட்டங்கள் இலவசங்கள் அதிகம், மேலே போனால் நலத்திட்டங்கள் இலவசங்கள் அதிகம், இங்கிட்டு போனால் குறைவு, அங்கிட்டு போனால் உற்பத்தி தற்சார்பு அதிகம், இங்கிட்டு போனால் கீழே குறைவு, நலத்திட்டங்கள் குறைவு அப்படின்னு பார்க்கும்போதும் அதிமுகவுடைய நலத்திட்டங்கள் இலவசங்கள் நடுத்தரத்தில் இருக்குது. திமுகவுடைய நலத்திட்டங்கள் இலவசங்கள் அதிகமாக இருக்குது. தாவேகால மிக அதிகம், நலத்திட்டங்கள் இலவசங்கள் மிக அதிகம். ஆனால் உற்பத்தி தற்சார்பு நாம் தமிழரில் நடுத்தரம் மிக அதிகம். அடுத்து பொருளாதார அபாயங்களின் செயல் வரைபடம். நிதிச்சரிவு. திமுக, அதிமுக, தாவேகா, நாதாகா. நிதிச்சரிவில் திமுக குறைவாக இருக்குது, அதிமுகவும் குறைவாக இருக்குது. தாவேகா அதிகம், நாதாகா நடுத்தரம். பணவீக்கம். திமுக நடுத்தரம், அதிமுக குறைவு, தாவேகா அதிகம், நாம் தமிழர் கட்சி நடுத்தரம். செயலாக்க சிக்கல் நடுத்தரம் அதிகம். வருவாய் முரண்பாடு நடுத்தரம், குறைவு, மிக அதிகம். அப்போ தாவேகாவுடைய ஒட்டுமொத்தமாக பொருளாதார அபாயத்தில் மிகப்பெரிய அபாயமாக இருக்கக்கூடிய ஒரே அறிக்கை தாவேகாவினுடைய அறிக்கை. தாவேகா இஸ் அன்ரியலிஸ்டிக் மாடல், cannot be implemented அண்டு 100% என்னை நம்பலான்னு சொல்கிறத நம்புறதுக்கான வாய்ப்பாக தேர்தல் அறிக்கை இல்லை. ஸோ இதில் நடுத்தரமாக இருக்கிறது, அதிகமாக நடுத்தரமாக இருக்கிறது திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தான் 3 நடுத்தரத்தில் இருக்காங்க. அதில் செயலாக்க சிக்கலில் நாம் தமிழர் கட்சி அதிகமாக இருக்கிறதுனால அது செயலாக்கத்தில் செயல்பாட்டு முறையில் தவறாக இருக்குது, அங்கே பிரச்சனை இருக்குது. எதிர்பார்ப்பு யதார்த்தமும் நடைமுறை சாத்தியமும். தாவேகா ஈர்ப்பு மிக அதிகம், ஆனால் பொருளாதார வலிமை குறைவு, சாத்தியம் குறைவு. திமுக ஈர்ப்பு அதிகம், பொருளாதார வலிமை நடுத்தரம், சாத்தியம் அதிகம். அதிமுக ஈர்ப்பு நடுத்தரம், பொருளாதார வலிமை அதிகம், சாத்தியம் அதிகம். நாம் தமிழர் கட்சி ஈர்ப்பு நடுத்தரம், பொருளாதார வலிமை நடுத்தரம், சாத்தியம் நடுத்தரம், எல்லாமே நடுத்தரம் அது. ஸோ இங்கே தான் பிரச்சனை. ஸோ இறுதி மதிப்பீடு. எந்த கட்சி எதில் சிறந்தது? நிதி கட்டுப்பாடு அதிமுக, சமநிலையான நிர்வாகம் திமுக, பொருளாதார மறுசீரமைப்பு பார்வை நாம் தமிழர் கட்சி, வாக்காளர்களை ஈர்க்கும் தன்மை தாவேகா, வாக்காளர்களை ஈர்க்கும் தன்மை தாவேகா.
தாவேகா வாக்குறுதிகளை உச்சத்திற்கு கொண்டு செல்கிறது, ஆனால் அது நிதி அடிப்படையில் சாத்தியமற்றது. நாம் தமிழர் கட்சி மாநிலத்தின் பொருளாதார கட்டமைப்பை உற்பத்தியை நோக்கி மறுசீரமைக்க முயற்சிக்கிறது, செயல்பாடு கஷ்டம். திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் அறியப்பட்ட நிதி வரம்புகளுக்குள் செயல்பட்டு சமநிலையை பேணுகின்றன. இதில் ஃபைனலாக நம்ம பார்த்தோம்னா என்ன, 4 முக்கிய கட்சிகளின் பொருளாதார ஒப்பீடு, அதாவது growth per industry, foundation and sustainability, stability and governance, modernization, இதெல்லாம் பார்த்தோம்னா பொருளாதாரத்தின் 3 முக்கியத்துவங்களின் அடிப்படையில் மதிப்பீட்டு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. அடித்தள பொருளாதாரம். இப்போ இந்த மதிப்பீடு, இந்த 4 தேர்தலுக்கு எதை வச்சு மதிப்பீடு பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த அடிப்படையை வச்சு தான் மதிப்பீடு பண்ணியிருக்கேன். அதாவது அடித்தள பொருளாதாரத்துக்கு 40%, வளர்ச்சி இயந்திரத்துக்கு 40%, மூலதனம் மற்றும் செயலாக்கத்துக்கு 20%. அதில் அடித்தள பொருளாதாரத்தை உருவாக்குறதுல விவசாயம் மற்றும் நீருக்கு 10%. யார் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி மார்க்கு 10 மார்க்கு, 40 மார்க்கு, அது 40 மார்க்கு, அது 20 மார்க்கு. அடித்தள பொருளாதாரம் விவசாயம் மற்றும் நீருக்கு 10 மார்க்கு, சுகாதாரம் மற்றும் கல்விக்கு 10 மார்க், ஊரக பொருளாதாரத்துக்கு 10 மார்க், வளங்களின் நிலைத்தன்மைக்கு 10 மார்க், வளர்ச்சி இயந்திரம் தொழில்மயமாக்கலுக்கு 10 மார்க், வேலைவாய்ப்பு உருவாக்கத்துக்கு 10 மார்க், மதிப்பு கூட்டலுக்கு 10 மார்க், ஜிஎஸ்டி வளர்ச்சிக்கு 10 மார்க், மூலதனம் மற்றும் செயலாக்கம் எஃப்டிஐ ஈர்ப்புக்கு 5 மார்க், பொதுநிதி மாதிரிக்கு 5 மார்க், நிர்வாக சேர்த்து 5 மார்க், விரிவாக்க திறன் 5 மார்க். அப்போ இதில் தெளிவற்ற திட்டங்கள் மற்றும் நிதி ஆதார குறைபாடுகளால் ஆரம்ப மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம் தெளிவற்ற திட்டங்கள் கொடுத்துருக்காங்க, நிதி ஆதாரம் திட்டத்தை அறிவிச்சிட்டாங்க, ஆதாரம் இல்லை, அப்படி இருக்கவங்களுக்கெல்லாம் ஆரம்ப மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆரம்ப மதிப்பு 80னா -5 அதிகப்படியான இலவசங்கள் நிதி நெருக்கடி. திமுக 80. அப்போ 80ல் இருந்தவங்க, அவங்களுக்கு 80ல் நாங்கள் கொடுத்த அந்த 100 மார்க்கில் 80 அச்சீவ் பண்ணியிருக்கு திமுக. அதில் -5 குறைச்சது போக 75 மார்க். அதிமுக 2ஆம் இடம், ஆரம்ப மதிப்பு 72 ஆரம்பிச்சது, கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் இன்மை -3 கொடுத்து 69%. நாம் தமிழர் கட்சி 3ஆம் இடம், ஆரம்ப மதிப்பு 69 ஆரம்பிக்குது, -3%, எஃப்டிஐ ஈர்ப்பு விரிவாக்க சிக்கல் இருக்கிறதுனால 66, ஆரம்ப மதிப்பு 58 ஆரம்பிக்குது. தாவேகா -10 வளர்ச்சி மற்றும் மூலதன மாதிரி தெளிவின்மையாக இருக்கிறதுனால 42 நிற்கிது. இதுதான் 4 மாதிரியினுடைய 4 பேர் எடுத்த ஸ்கோர். திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி அண்டு தாவேகா எடுத்த ஸ்கோர். திமுக 75 மார்க் ஃபஸ்ட்டு. பலங்கள் ஸ்ட்ரென்த்து, வலுவான பன்முக வளர்ச்சி இயந்திரம், எஃப்டிஐ ஈர்ப்பில் சாதனை, ஆட்டோமொபைல் எலக்ட்ரானிக்ஸ், அதிக வேலைவாய்ப்பு கட்டமைப்பு. பலவீனங்கள் வீக்னஸ் என்னென்னா இலவசங்களால் அதிகரிக்கும் நிதிச்சுமை, மூலதன ஒதுக்கீட்டின் சவால்கள், சாத்தியக்கூறு வையபிலிட்டி அதிகம், நிதி சீர்திருத்தங்களுடன் வையபிலிட்டி அதிகம். அதிமுக 69 பலங்கள், நிலையான நிர்வாக மாதிரி, கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தல் வேகம், சமநிலையான மக்கள் நல திட்டங்கள். பலவீனங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கான புதிய துறைகளில் ஏஐ ஸ்டார்ட் அப்பில் கவனம் குறைவு, சாத்தியக்கூறு மிகவும் நிலையானது ஆனால் வேகம் குறைவு. நாம் தமிழர் கட்சி 66க்கு 166 பலங்கள் ஸ்ட்ரென்த்து, வலுவான அடித்தள பொருளாதாரம், விவசாயம், நீர் மேலாண்மை, தற்சார்பு உள்ளூர் பொருளாதாரம். பலவீனங்கள்னு பார்த்துட்டிங்கன்னா தொழில்மயமாக்கலுக்கான தெளிவான பாதையின்மை, நேரடி அந்நிய முதலீடு ஈர்ப்பதில் தொய்வு. ஸோ சாத்தியக்கூறு அதிக நிலைத்தன்மை தான், ஆனால் மிதமான வளர்ச்சி. தாவேகா 100க்கு 48 மார்க்கு. பலங்கள் டிஜிட்டல் நிர்வாகம் மற்றும் இளைஞர் பங்கேற்பு குறித்த பார்வை தான் பலம். பலவீனங்கள் வேலைவாய்ப்பு மாதிரி, மூலதன உருவாக்கம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி இயந்திரம் குறித்த தெளிவின்மை. ஸோ டோட்டலாக எங்கே போகிறோம்னு தெரியாமல் இருக்காங்க. சாத்தியக்கூறு தற்போதைய நிலையில் பொருளாதார சாத்தியக்கூறு குறைவு. ஸோ பொருளாதார சாத்தியக்கூறு அணி ஒவ்வொரு கட்சியின் கட்டமைப்பு அபாயங்கள் மற்றும் பலங்கள். கட்சி வளர்ச்சி, நிலைத்தன்மை, நிதி அபாயம், ஒட்டுமொத்த சாத்தியக்கூறு. திமுக வளர்ச்சி குரோத் அதிகம், நிலைத்தன்மை சஸ்டைனபிலிட்டி மிதமானது, நிதி அபாயம் அதிகமாக இருக்குது. திருத்தங்களுடன் இது வலுவான
சாத்தியக்கூறு இருக்குது. ஓவரால் வயபிலிட்டி. அதிமுக மிதமானது, நிலைத்தன்மை அதிகம், நிதி அபாயம் குறைவு, நிலையானது. நாம் தமிழர் மிதமானது, நிலைத்தன்மை அதிகம், நிதி அபாயம் குறைவு, நீடித்திருக்கும் ஆனால் மெதுவானது. தாவேகா வளர்ச்சி குறைவு, நிலைத்தன்மை குறைவு, நிதி அபாயம் மிதமானது, பலவீனமானது. டோட்டலாக ஸோ விடுபட்ட இணைப்பு. எந்த ஒரு தனிப்பட்ட கட்சியும் முழுமையான பொருளாதார ஒருங்கிணைப்பை கொண்டிருக்கவில்லை. திமுக தொழில் வளர்ச்சி குரோத், நாம் தமிழர் அடிப்படை நிலைத்தன்மை, அதிமுக நிர்வாக நிலைத்தன்மை, தாவேகா எங்கேயுமே வரல. ஏன்னா அது பேசிக் இல்லை. தமிழ்நாட்டின் உண்மையான தேர்வு அரசியல் கட்சிகளிடையே அல்ல, பொருளாதார தத்துவங்களுக்கிடையே சிறந்த மாதிரி. திமுக வளர்ச்சி, நாம் தமிழர் அடித்தளம், அதிமுக செயலாக்கம். இந்த மூணு சேர்ந்ததாக ஒரு இதுதான் ஒரு சிறந்த மாதிரியாக இது இருக்கும். அடுத்து ஜிஎஸ்டிபி 2035க்கான இலக்குகள். அதிக வருமானம் மற்றும் குறைந்த ஏற்றத்தாழ்வுடன் கூடிய $1 ட்ரில்லியன் பொருளாதாரம். ஜிஎஸ்டிபி 35 லட்சம் மாதிரி. விவசாயம், நீர் மேலாண்மை மற்றும் ஊரக பொருளாதாரம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ முக்கிய இலக்குகள், செயல் திட்டங்கள், அறிவு சார்ந்த 10 மெகா தொழில் தாழ்வாரங்கள், மெகா இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ், சென்னை கோயம்புத்தூர் தொழில்நுட்ப தாழ்வாரம், முக்கிய துறைகள் எலக்ட்ரானிக்ஸ், செமிகண்டக்டர், மின்சார வாகனம், ஜவுளி 2.0, பசுமை ஆற்றல், ஒரு மாவட்டம் ஒரு பொருளாதார இயந்திரம், சென்னை டெல்டா மாவட்டம், மதுரை, திருநெல்வேலி, திருப்பூர், கோயம்புத்தூர் கிளஸ்டர். ஸோ முடிவுரை. தமிழ்நாட்டின் எதிர்காலம் முரண்பாடுகளை இணைப்பதில் உள்ளது. தமிழ்நாட்டின் எதிர்காலம் அதிவேக தொழில்துறை வளர்ச்சியையும் டிஎம்கே மாதிரி வலுவான ஊரக மற்றும் வளமை அடித்தளத்தையும் என்டிகே இணைப்பதில் தான் உள்ளது. ஒன்றை விடுத்து மற்றொன்றை தேர்ந்தெடுப்பதில் அல்ல, எல்லாத்தையும் இணைச்சி செயல்பட வேண்டும். 2035 பார்வை, 100 லட்சம் கோடி பொருளாதாரம், 1.5 crore வேலைவாய்ப்புகள், சமநிலையான நகர்ப்புற ஊரக வளர்ச்சி, இதுதான் சாத்தியம். எனவே மக்களை உங்கள்கிட்ட நான் 4 தேர்தல் அறிக்கையும் உள்ளே வச்ச உங்கள்கிட்ட தனித்தனியாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 4 தேர்தலை கம்பைன் பண்ணி யார் டாப்பில் இருக்கா, நெக்ஸ்ட் யார், தேர்டு யார், ஃபோர்த் யாருன்றதையும் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். இதை பேஸ் பண்ணி இது நல்லா நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷனை அடுத்த தலைமுறை அடுத்த குரோத் பாத், தொடர்ந்த வளர்ச்சி, நீடித்த வளர்ச்சி, நிலையான வளர்ச்சி, ஒரு மதச்சார்பின்மையற்ற ஒரு நாடு, ஒரு அமைதி, வளம், வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்டை, ஒரு மாநில சுயாட்சிக்கு போராடக்கூடிய ஒரு ஆட்சியை, மாநிலத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஆட்சியை, மாநிலத்தை ஒரு இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் ஒரு அவர்களை தகுதிப்படுத்தி உலகளாவிய அளவில் போட்டி போடக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக நான் முதல்வன் திட்டம் போல இப்படிப்பட்ட ஒரு திட்டங்களை கொடுத்து அவர்களை எம்பவர் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.